ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவர் அமெரிக்காவை சேர்ந்த பிலிப்பு என்பவர். ஒருமுறை இவரது சட்டைப்பையில் இருந்த பணத்தை எவரோ திருடிவிட்டார். நண்பர்கள் இந்த இழப்பை குறித்து இவரிடம் துக்கம் விசாரித்தனர். அப்பொழுது பிலிப்பு, நான் திருடவில்லை, நான் திருடப்பட்டேன். அதற்காக முதலாவது ஆண்டவரை துதிக்கிறேன். இரண்டாவது, அவன் கண்ணியமான திருடன். ஏனெனில் என்னை அடித்து உதைக்காமல் எனக்கே தெரியாமல் திருடிவிட்டான். மூன்றாவதாக, அவன் என் சட்டைப்பையில் இருந்த பணத்தை தான் எடுத்தான். என் வீட்டில் இருந்த பணத்தையோ என் வங்கி கணக்கிலோ அவன் திருடவில்லை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்றார். பிலிப்பின் இந்த கண்ணோட்டம் நமக்கு ஒரு பாடம். நாம் இழந்ததை எண்ணி கவலைப்படாமல் இருப்பதை வைத்து துணிவுடனும் இறை நம்பிக்கையுடனும் செயல்படுவோம். எந்த நிலையிலும் நான் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுவதை சிந்தித்து வாழ்வோமா?